6 மாத பிறகு அதே வனாந்தரத்தில் நடந்து வரும்போது அந்த மரம், பட்டு போன மரம், செழிப்பாக இருந்துச்சு. அதை பார்த்து அவருக்கு ஆச்சரியம். இது எப்படி சாத்தியமாகும்? நானும் என் வாழ்க்கை வெறுமனையாக இருந்துச்சு சொல்லி தான் நீயும் நானும் நண்பன் சொல்லி போனமே. எப்படி ஒரு பட்டு போன மரம் கிளைகளோடு அநேக பழங்களோடு குருவிகள் அது அடைக்கலமாக இருக்குதே, ஏன் பட்டு போன மரத்தை செழிக்க வச்ச கர்த்தர் என்னை மாற்ற மாட்டாரா? யாக்கோபு என்னை ஆசீர்வதின்னு சொல்லி யாக்கோபு ஜெபித்தார். ஜெபிக்க ஆரம்பித்த உடனே என்ன நடந்ததுன்னா, அந்த மரத்தை பார்த்து அவர் சுகாரித்து கொண்டு கர்த்தரும் செய்வான்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தார். நாளடைவிலே வறுமையாக இருந்த அந்த பக்தன் ஒரு ஆசிரமத்தில் சமையல் செய்யும்படியாக அந்த வேலைக்கு அவருக்கு வந்துச்சு. அந்த 2 கட்டக்காலோடு போய் தன்னுடைய உணவுகளை அவர் செய்ய ஆரம்பித்தார். என்ன நடந்ததுங்களா? அந்த உணவு செய்யும்போது கர்த்தரிடத்தை அதிகமாக ஜெபிக்க ஆரம்பித்தோன்னே வரங்களும் கனிகளும் அநேக நிறைஞ்ச மனிதனாய் உயர்த்தி வச்சார். அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கப்பட்டார். செயின்ட் லாரன்ஸ் என்ற மிகப்பெரிய ஒரு ஊழியனாக அநேக ஜனங்களிடத்தில் போய் ஜெபிக்கும்படியாக, பாவத்திலிருந்து வியாதியிலிருந்து சுகமளிக்கும்படியாக கர்த்தர் அந்த மகனை பயன்படுத்தினார். உங்கள் வாழ்க்கையிலும் ஒன்றுமில்லாமல் எல்லாமே வெறுமனையாக இருக்குதா? வறண்ட நிலமாக இருக்கீங்களா? நீங்கள் ஜெபிக்கும் போது உன் வறண்ட நிலத்தை செழிப்பாக மாற்றுவார்.